எவ்வளோக்கா போடனா? 100 ரூபாய்க்கு போட்டுக்கண்ணே. இந்த குழந்தை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்ட குழந்தை. அப்பத்துலேருந்தே வேலைக்கு போய்க்கினே இருக்குது பாவம். என்னக்கா பண்ணுறது? எங்கள் அப்பா வேலைக்கு போனால் பரவாயில்ல, அது குஷ்டு பத்துன்னு கிடக்குது. நான் தானே வேலைக்கு போய் ஆகணும். நீ கவலைப்படாதப்பா, ஒரு நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. இதில் ஒரு 100 ரூபாய்க்கு போடு கண்ணு. கண்ணே 2 மீன் தான் போட்டுக்கிற கண்ணே. இந்தாக்கா கண்ணு, நல்லா பெரிய பெரிய மீனாக எடுத்து போடு கண்ணு. அவளுக்கு மட்டும் பச்சா போட்டுக்கிறப்பா, எனக்கு மட்டும் ரவுண்டு போட்டுக்கிறப்பா. ஏக்கா என்ன இதுல போய் பொறாமப்படுற? இங்க பாரு, எனக்கு கூட ரவுண்டு தான் இருக்குது. இந்த குழந்தைய சின்ன வயசுல இருந்து பாத்துங்க கிடக்குறேன். பாவம் கஷ்டப்படுற குழந்தை. இந்தாக்கா என் கத்தின்னு கிடக்குறா. என்ன கண்ணு அந்த அக்காவுக்கே போடுற, எனக்கெல்லாம் ஒண்ணு போட மாட்டியா? என்னடி பேசுற? அந்த குழந்தைய நான் சின்ன வயசுல இருந்தே பாத்துங்க கிடக்குறேன். கஷ்டப்படுற குழந்தை. நான் என்ன இல்ல நான் சொல்றேன், பாவம் அந்த குழந்தை ஒரு வாய் சாப்பிட்டு தெரியல கூட தெரியல. கண்ணே வாயா, என் வீட்டுல ஒரு வாய் சாப்பிட்டு வருவா. அதெல்லாம் வேணாக்கா. பாப்பா, உன்னை பாக்குறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. அக்கா அதெல்லாம் வேணாக்கா. இந்தாக்கா ஒரு மீன் போக்கா. இந்த மீனுக்காக அக்கா உன் மேல பாசமா பேசணும்னு மட்டும் நீ நினைக்காதப்பா. நீ என்னைக்கா இருந்தாலும் என் வீட்டுக்கு வா, உனக்காக ஒரு உருண்டை சோறு நான் எப்போதும் வச்சிருப்பேன். உங்க பாசமே எனக்கு போதுங்கா. கண்ணே நீ வாடா எப்பா, நான் எங்க வீட்டுல பிரியாணி செஞ்சு போடுறேன். இவங்க 2 பேரும் பாசமா நினைச்சாக்கா எனக்கு அப்படியே புல்ல அரிக்குது. பாவம் குழந்தை 4 மணிக்கு போய் மீன் பிடிச்சின்னு வந்துக்குது. கண்ணே உனக்கு காசு இப்ப வேணுமாப்பா? ஏன்க்கா கேக்குற? இல்ல கண்ணே, மாமா வேலைக்கு போய்க்குதே, சாயங்காலம் தட்டுமா? சரிக்கா, சாயங்காலமே தாங்கோ. ரொம்ப நல்ல குழந்தை, கஷ்டாலி குழந்தை, நீ நல்லா இருப்பப்பா. அவ பாருப்பா, காசு கொடுக்காம போறா. அது மாதிரி ஆள்கிட்ட எல்லாம் சவுகாசமே வச்சுக்காதப்பா. இல்லக்கா அந்த அக்கா குத்துறோம்னு நினைக்கிறேங்க. இது மாதிரிதான் முட்டாள்தனமா யோசிக்க கூடாது. எல்லாரும் இந்த அக்கா மாதிரியே இருப்பாங்களா? சரி விடுக்கா, கேக்குறாங்க, நான் என்ன பண்றது? நீ ஏமாறக்கூடாதுடா யாருக்கிட்டையும், அதுதாண்டா இந்த அக்காவுக்கு முக்கியம். சரிப்பா, நான் நாளைக்கு அந்த காசு வந்துடுறேன்னா. நாளைக்காக்கா? இப்ப எதுவும் இல்லையா? என்னப்பா நம்பிக்கை இல்லாம கேக்குற மாதிரி கேக்குற? அவளும் நானும் ஒன்னா, நான் கொடுத்துருவேன்ப்பா. சரிக்கா போ, நாளைக்காவே கொடு. சரிப்பா. காலையில வியாபாரம் நடக்கும் பார்த்தேன், 2 கடை வச்சுட்டு போயிடுச்சிங்களே. நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம். இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம். டேய் மகனே, வியாபாரம் எப்படி இருக்குது? போட்டு வந்துட்டியா? வியாபாரம் ஒன்றும் ஆகல, 2 அக்கா மட்டும் கடை வாங்கிட்டு போயிடுச்சு. அக்காவா? இந்த வீட்டுல குண்டா ஒண்ணு வந்திருக்கமே, அந்த வீட்டுல இருந்து ஒல்லியா ஒண்ணு வந்திருக்கமே. ஆமா 2 பேர் வந்தாங்க, ஆனா ரொம்ப பாசமா பேசினாங்கண்ணே நான் என் மேல. நடிப்புடா நடிப்பு. 2 பேரும் காசு கொடுத்துருக்க மாட்டானுங்களே, திருட்டு மூஞ்சிங்க அவளுங்க. என்ன சொல்றா? கண்ணு செல்லம் வயிறான்னு வாழுங்க, அப்படியே உருக வைக்கிற மாதிரி பேசுவாளுங்க. மீனை வாங்கிக்கின்னு அப்படியே காசு கொடுக்காம போயிடுவாளுங்க. இதான் அவளுங்க பண்றதே. அந்த அக்கா சாயங்காலம் தர இருந்துச்சு, இந்த அக்கா நாளைக்கு தர இருந்துச்சேண்ணா. அது கிட்ட சாயந்தரமோ அது கிட்ட நாளில் போய் கேட்டுப்பாரு. பச்சையா கேட்கும், காதுல கேட்க முடியாதுடா. நீனா அவ்வளவு அழகா பேசுனாங்க, அவங்க போய் பச்சை கேட்பாங்கன்றா. அழகா தான் பேசுவாளுங்க. உள்ள கடை வாங்கிட்டு போறதே அவளுக்கு பழக்கமாயி போச்சு. காசு கேட்டா கொடுக்க மாட்டாளுங்க. என்னப்பா மீனா என் முன்னாடி வாங்கி போனாலா? இந்த பக்கம் ஒண்ணு வாங்கிட்டு போச்சுன்னு சொன்னிய, அவங்க வீட்டுக்காரங்க. அப்போ வாங்கி போயிட்டாளா? உன் பொண்டாட்டி என் புள்ளி ஏமாத்தி வாங்கி போச்சு. காசை கொடுறா கம்யூனிட்டி பையா. டேய் யாரா கம்ப்ளைண்ட் பையன்றா? நான் கௌரவமா வாங்குறேன்டா. கௌரவம் என்னடாக்குது கௌரவம்? மீனை வாங்கி துண்டு ஏன் போற நாதேரி நீங்க? நாதேரியா? டேய் என்ன பேசுற நீயா? நீனா ஏன் அது மாதிரிலாம் பேசினிக்கிற நீ? நோ போனா நீ அக்கா சாயங்காலமா தரஞ்சி காசு. டேய் உங்க அப்பா என்னடா பேசுறான்? அவள் தான் தெரிஞ்சுக்க அவனுக்கு. டேய் போன வருஷம் என்கிட்ட 3 வாட்டி மீன் வாங்கி சொன்னீங்க, காசு குத்திக்கலடா நீங்க. அது ஏதோ மாந்துட்டு இருக்கேன் என் மொண்டாட்டியா, அதை இப்ப கேட்டுங்க அடிப்பா நீ. நில்லா என்னப்பா இங்க வானா. டேய் அவன் என்ன கூப்பிடுறான்? மீன் வாங்க வருது தான். அவனா மீன் வாங்க போறான்? சரி கூப்பிடு. என்னப்பா மீன் வாங்கி போனா? ஜிலேபி மீன் நல்லா டேஸ்டா இருக்கும், குழம்பு வச்சா. கிவ் மீ 20 rupees. என்னண்ணா 20 rupees கேக்குறாரு? அவன் மீன்லாம் வாங்க மாட்டான், நம்ம கிட்டே 20 rupees கேட்பான். ஏய் போயா. நான் சொன்ன இடியட் bloody fool. இங்கிலீஷ் மெம்பர் இங்கிலீஷ் பேசுறான் பாரு எப்படி. டேய் காசு குடுத்துட்டு போடா. டேய் என்னடா கேள்வி கேக்குறீங்க? என் முன்னாடி இட்டாந்து போய் கேள்வி கேட்கறா. அவ்வளவுதான், வரவே மாட்டான். அப்ப மீன் காசு? அவ்வளவுதான். ஊ ஊ ஊ
நைனா நீ பேசுறது எனக்கு நம்பிக்கை இல்லை, அது உங்க குத்துறன்னு நினைக்கிறேன். கொடுத்தா சந்தோஷம், ஒரு குவார்ட்டருக்கு காசு வரும். ஆண்டவா, எப்படியாவது பிளான் பண்ணி இந்த ஒயின் ஷாப் எல்லாம் மூடுறேன், உனக்கு 100 தேங்காய் ஓடிக்கிறேன். டேய் அப்படி சொல்லாதடா, மூட்டை என் பழப்பு நாரிடா. மூடியே ஆகணும், உங்களை மாதிரி ஆளெல்லாம் திருந்தணும். என்னப்பா இது மீனா? ஆமாண்ணா, மீன் தானா? கடல் மீனா? இல்ல ஒச்சக்கலை மீன். என்ன காமெடி பண்ற? ஏரி மீனுன்னு தெரிது, கடல் மீனான்னு கேக்குறியா? அப்ப கோவம் வராதானா? ஐ எம் சோ சாரி. வஞ்சர மீனே சாப்பிட்டு பழக்கம் ஆகி போச்சா, அதனால இந்த மீனை பத்தி எனக்கு தெரியல. வஞ்சிர மீனே சாப்பிடுவீங்களாப்பா நீங்க? ஆமா ஆமா, மற்ற மீனை நான் டச் கூட பண்றது இல்லப்பா. பெரிய பணக்காரத்தான் பொழுது நைனா. நோ, இந்த மீனை வாங்கி சாப்பிட்டு பாரு, நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மீன் நான் சாப்பிட்டதே இல்லையா, அதனால 2 மீன் கூட வீட்டுல போய் வறுத்து பார்த்து சாப்பிட்டு வந்து சொல்றேன். நோ, நல்லா இருக்கும்ண்ணா. அதான்ப்பா, வஞ்சர மீனே சாப்பிட்டு பழக்கம் ஆகி போச்சு இல்ல, இந்த மீனை பத்தி எனக்கு தெரியாது. வஞ்சிர மீன் எவ்வளோ என்ன வாங்கி வைக்கலாம்? அது 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் இருந்தாலும் அதான்ப்பா வாங்கி சாப்பிடுவேன். சரிண்ணா, இதாண்ணா 2 மீன் சாப்பிட்டு பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கண்ணா. நோ என்னண்ணா உன் பொண்டாட்டிட்ட 10 ரூபா கேட்குற, அந்த கேள்வி கேட்குது. இந்தாண்ணா 10 ரூபா வச்சுக்க, மனசுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, பேக்கெட்ல வைப்பா. ஐனா என்ன வஞ்சிர மீனா தூணுன்றான் இந்த ஆளு, 10 ரூபாய் கை வாங்கி வந்துக்கிறான். ஏனோ என்னண்ணா ஆச்சு? இல்லப்பா, அவங்க பொண்டாட்டிட்ட 10 ரூபா கேட்டிருக்காரு, அது அந்த கேள்வி கேட்குது. 4 அடி வேற அடிச்சிருச்சு. ஏன்பா அதெல்லாம் ஏன்பா சொல்லிக்கிற? பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கினாரா? நோ, இவங்க வசதியாண்ணா? ஐயா அப்படிலாம் இல்லப்பா, அவன் பொண்டாட்டி எக்ஸ்போர்ட்டுக்கு வேலைக்கு போகுதுப்பா, இந்த ஆள் வீட்லயே உட்காந்து கிடப்பான். வஞ்சிர மீன் தான் துண்ணுவாராம இவரு? ஆட 3 வேளை சோத்துல 1 வேளை சோறு இருக்காதுப்பா, எங்க வீட்டுல தான் வந்து கேட்பான்பா. அடி வீட கூடு, என்ன பேச்சு பேசுறடா சொட்டா. என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. இந்த 10 ரூபா பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கினான்னு சொல்லி பாவப்பட்டு கொடுத்தா திரும்பியா கொடுக்குறா, போடா சொட்ட. அட அட அட, வஞ்சிர மீன் தான் தூண் வரும். 1000 இருந்தாலும் 10,000 இருந்தாலும் வாங்கி தூண் வரும் இவரு. ஆமாப்பா, நம்ப மாட்டீங்களா? அவன் கிடக்குறான் பிளக்கா பையன். இந்த பார், கழுத்து கடிப்பேன், போயா போயா. இந்த மாதிரிலாம் வந்து ஏமாத்துவானுங்கடா, உஷாரா இருக்கணும். ஆமா நைனா, உஷாரா தான் இருக்கணும் பொழுது. என்னப்பா ஜிலேபி மீனா? ஆமாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்குது, உயிரோட இருக்குதுங்க. 200 ரூபாயில பாதி எவ்வளோப்பா? 200 ரூபாயில பாதி 100 ரூபாய். சரி சரி, அந்த 200 ரூபாயில பாதி காசுக்கு மீன் போடு. அது என்னப்பா, அது 200 ரூபாயில பாதி காசுக்கு மீன் போடுன்னு சொல்றேன். 100 ரூபான்னு சொல்லு. இப்ப இது முக்கியமா? கம்னுடா நைனா, நீ கொடுத்தல. மீன்ல டேஸ்டா இருக்குல்ல? நம்ம புச்சின்னு வர மீன் வஞ்சிர மீனுக்கு ஈக்குவலா இருக்கும், நீ ஏன் கவலைப்படுற? உயிரோடு இருக்குதப்பா எல்லாம். ஃப்ரெஷ்ஷா புச்சின்னு வருதுப்பா, அப்படிதான் இருக்கும். இனிமேல்ட்டு உங்ககிட்ட மீன் வாங்குறேன், நல்லா இருக்குது மீன்லாம். இதுக்கு முன்னால நான் வித்தேன், இப்ப என் பையன் வைக்கிறான்பா, நல்லா தான் இருக்கான். ஏன்பா நான் சருக்கு போட்டு வந்துட்டியா, இப்படி குதல்ல மாதிரி பேசுற? எப்போ பாரு, கஸ்டமருக்கே பிடிக்கல நீ பண்றது. வியாபாரம் பண்ற இடத்துல வந்து உட்காந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இருக்காத. சாரிடா, இனிமேட்டு இந்த நானே குஸ்தி இங்க வரமாட்டேன்டா. நீ கம்முன்னு வாய மூடினு, நீங்க கொடுங்க பிரதர். இந்தாப்பா வட்டமா? நில்லுப்பா, என்ன இது? 200 ரூபாய் பாதி காசுக்கு இது? நான் தான் அப்பே கேட்டேன், 200 ரூபாயில பாதி காசுக்கு மீன் போடுனேன். பாதி காசுக்கு மீனை போடுனா பாதி காசு எடுத்து வந்து குடிப்பியா? டேய் மீனை போடுறா. அவள் தான் மூஞ்சி சப்பையாயிடும். என்னடா நீ மாத்தி மாத்தி பேசுங்கிற, போடா. நைனா பாதி காசு குடுத்துட்டு மீன் வாங்கி போறான் நைனா. முட்டாள் முட்டாள், நான் கேட்டேனே, நீ தான் என்ன வாய முறான்ட்டிய. இவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு என்ன தெரியும்? பாதி காசு குடுத்துட்டு போயிறான் நைனா. அடடே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்க மீன் எடுத்துன்னு வந்துக்கிறீங்க போல தெரியுதே, பரவாயில்லையா? அந்த குண்டு பொம்பளை வந்துச்சுன்னு அவங்க வீட்டுக்காரங்க தான். என்னண்ணா ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்குதே? ஏண்டா நீ உன் பொண்டாட்டி செம வாழ்க்கம், உங்களால தான் நான் லாஸ் ஆகி போயிட்டேன். என்ன லாஸ் ஆயிட்டீங்க? அப்படியே ஏறி போறீங்க, மீனை வாரின்னு வந்துடுறீங்க. என்ன காசு கட்டியா மீனை பிடிக்கிறீங்க? என்ன பேசுற? நான் சும்மா வா வானா மீன் வந்து மாட்டிக்குமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கஷ்டம் தான்ப்பா, நான் இல்லைன்னு சொல்ல. உங்க அப்பா நான் தெனாவட்டா பேசுறாரு, அதனால தான் நான் சொன்னேன். அந்த குண்டா இருந்தாங்களே அந்த அக்கா உங்க சம்சாரமா? ஆமாப்பா, மீன் வாங்கிட்டு போனாலா இல்லையா? நாளைக்கே காசு தரேன்னாங்களா. எங்க அப்பா நான் சொல்லுது, இதுக்கு முன்னாடி நீங்க காசு தரணும்னு சொல்லுது. இந்த பாருப்பா, அவன் நாளைக்கு தரேன்னால தந்துருவாப்பா. இந்த பழைய கதைலாம் எனக்கு தெரியாதுப்பா. சரிண்ணா, பழைய காசுனா ஒன்னே தேவையில்லைண்ணா, இன்னைக்கு வாங்கின காசு மட்டும் குத்தா போதும்ண்ணா. குத்துறையா? ஏன் கவலைப்படுற? மீன் வாங்கிட்டு போனால வாங்கிட்டு போய் 1 hour ஆகுதுண்ணா. ஆஹா, குழம்பு வச்சிருப்பால. போடா போடா திருட்டு பசங்கள. நோ, என்ன இப்பெல்லாம் பேசுற? வேற எப்படியா பேச சொல்ற? என்ன வாயிலே வயித்துல வச்சுக்கடா பாவீங்களா? யோ, மரியாதை கட்டுறேன் பாத்துக்கோ. மவள என் பொண்டாட்டியை கூட்டு வந்து ஒண்ணு வச்சுக்கிறேன். போடா, அப்படி ரோசம் பொங்குது. நைனா
அந்த அக்காவை பார்த்தா ரொம்ப சாப்பிட்டானா அக்காவா இருக்குது நைனா. பார்க்கத்தானே போற, அது வாயை திறந்தா கூவுமே கடிச்சிடா. அவ்வளவு கலேஜா பேசண்டா. கம்மியாச்சு பசங்க அப்படியா கேட்டானுங்க. ஆமாண்டி, அப்படியே செத்துலான்னு இருந்துச்சு எனக்கு. வாணி நான் உண்டலன்னு பண்ணிடுறேன். ஏய் என்னடா கேட்ட என் வீட்டுக்காரனா சொல்றேன். என் வீட்டுக்காரன் என்னடா கேட்ட? என்ன மீன் வாங்கி துண்டு காசு கொடுக்க மாட்டீங்களேன்னு கேட்டேன். பெரிய காசு பல்லாத காசு போடா போக்கத்த பசங்களா. ஏக்கா அந்த பழைய காசுலாம் உடுக்கா, அவரு ஏதோ தெரியாம கேட்டாரு. இப்போ வாங்கின காசு சாயங்காலமா தரேன்னீங்களாக்கா? என்னடா சாயங்காலம் தரேன்னா மீன் குத்துக்கிறான். மீன் மொத்தம் அழுகி போன மீன். அழுகி போன மீனா? உயிரோட குத்த மீன் தானக்கா அது? உயிரோட குத்த மீன் மொத்தம் அழுகி போன மீன் மொத்தம் நாய்க்கு போட்டேன். நாய்க்கு போட்டியா? ஏக்கோ நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. மீனை நாய்க்கு போட்டியா? என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்க வேண்டியதானா? ஏய் கெட்டு போன மீன் குத்துட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சும்மா என் வீட்டுக்கு காசு கேட்டுன்னு இருக்காது. வாயப்பலாம் அரு கட்டு. நான் இப்படி பேசிட்டு போதுங்க. அது கேட்ட வாயே குத்து பேச முடியாதுடா. அப்படிதானே பேசாதுங்க. அப்படியே உருகுற மாதிரி பேசி வாங்கிட்டு போச்சுங்க. இப்போ அழுகி போன மீன் இருந்துங்க. தொடப்ப கட்ட என் வீட்டுக்காரனை கேள்வி கேட்டு அனுப்பிச்சுக்காங்க பாரு. ஏய் என்னடா மீன் கொடுத்துருக்கீங்க, என் புருஷனை கேள்வி கேட்டு அனுப்பிச்சிருக்கீங்க. ஏக்கா அண்ணா இப்படி பேசுற? எவ்வளவு சாப்பிட்டா பேசுன? என்னடா வெங்காயத்துல சாப்பிட்டா பேசுனா அது மாதிரி என் புருஷனை கேள்வி கேட்டுக்கிறீங்க. தொடப்ப கட்ட பிஞ்சிடும் பாத்துக்கா. ஓடப்பட்ட பிஞ்செல்லாம் எங்களுக்கு என்ன வந்துச்சியா? வாங்கி துணுங்களா மீன், காசு கொடுக்க தோணாத. போன அப்படியே இடுப்பு எலும்பு உடஞ்சுக்கும். ஏன் அவகிட்ட வாங்க வேண்டியதானே? நாங்கதான் இழிச்ச வாங்களா? ஏக்கா நாளைக்கு தரேன்னியாக்கா? அவகிட்ட தான் சாதம் தரேன்னா அவகிட்ட வாங்க, முதல்ல அவகிட்ட வாங்காம என்கிட்ட வந்து கேக்குற. ஏக்கா இதெல்லாம் நியாயமாக்கா? மீனை வாங்கி துண்டு காசு கேட்டா இப்படி பண்றீங்களாக்கா? பார் மீன் வித்தியா போனியா இருக்கணும். இங்க தேவையில்ல பேச்சலாம் பேசிட்டு கூடாது. மீனை வித்தேன் ஆனா காசு தான் வரலையே, இப்படி ஏமாத்துறீங்களே. டேய் தம்பி, வேணா அந்த மீனை குத்துட்டு போ, நாளைக்கு வந்து காசு வாங்கிக்க. என்னம்மா சொல்றது? ஆமா ஆமா. இந்த தெருவு பக்கமே இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன். யோ நைனா வாயா, இந்த தெருவு பத்தி முன்னாடியே சொல்றது இல்லையா நீ? எனக்கு தெரியுமாடா இவனுக்கு என்ன மாதிரி ஆளுங்கன்னு. நம்ம கிட்ட எப்படி அதுங்க காசு வாங்கிடுங்க. வாங்க வாங்க மீன் நல்லா வறுத்து வச்சுங்க சாப்பிடலாம்.